அந்த பொருள்கள் இதோ இதோ ஏதோ என்னது ஓலைச்சுவடி மாதிரி இருக்கு. அந்த இது அனுப்புவாங்க தெரியுமா, மடல் அனுப்புவாங்கல்ல ராஜா காலத்துல எல்லாம். மடல் அனுப்புவாங்க. நான் உங்களை அடுத்த நிமிஷம் அனுப்பிட கூடாதுன்னு தான் போராடிட்டு இருக்கேன். தூக்கிடலாம், ஜெயிப்போம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. சோ உங்க கண்ணு முன்னாடி 3 மெடல் இருக்கு. ரேண்டமா 3 குக்ஸ் இந்த மெடல்ல இருக்கு. அதே மாதிரி 3 குக்ஸ் கூப்பிட போறோம். அவங்க வந்து அந்த குக்கை செலக்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போறது பாபா பாஸ்கர். வாங்க. குக்கு மட்டும் நான் இல்ல. யாருக்கு 1-1-1 வரப்போதோ, இங்க எல்லாருமே வேற லெவல் குக்கு. நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அஸ்வின் உங்களுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல பிரச்சனை இல்ல, சூனியத்தை கூட கூட்டிட்டு போயிருக்காரு. வந்துருங்க பாஸ்கர், இது எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த குக்கு வரலாம், அதுல எந்த குக்கு வரக்கூடாது? நான் இருக்கேன். 1-on-1 எப்பவுமே அஸ்வின் தான். அஸ்வின் தானே வேணும். அஸ்வின் தான் டார்கெட். நான் வேணா வெளியே போயிடுறேன். ஓகே, நீங்க செலக்ட் பண்ணி பாப்போம். ஓபன் பண்ணுங்க. நான் ஸ்டைல், நான் பில்ட் அப். வாவ், பரவற மந்திரம். ஐயோ, சரத்து காட்டுடாப்பா. நான் என்ன பச்சை இப்படி. இப்ப பாரு அலற போறாரு படி. யாரு? இது வல்லவா ட்விஸ்ட். வாவ், தரமான சிறப்பான சம்பவனா தீதா. பயமில்லை மந்திரமில்லை. ரெண்டாவது எபிசோட்ல காலி. எதுக்கு நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே எனக்கு நடக்குது. ஓகே, ரித்திகா vs பாபா பாஸ்கர். வாவ், ரித்திகா என்னமா ஹார்ட் உடைஞ்ச மாதிரி பாக்குறேன். காலியா? காலி. ச்சே, என்னோட பேர் அவர் பேர் கூட யாரு போட்டீங்களோ? என்னங்க அவர் கூட என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? யாரு கூட போட்டுருக்காங்க பாருடா. பரவாயில்ல, ஆல் தி பெஸ்ட். ஓகே, பாலா இருக்காரே, காப்பாத்திடுவாரு. அடுத்ததா குக்கர் செலக்ட் பண்ண போறது பவித்ரா. வாங்க. ஐயோ பவித்ராவா? சரி. ஐயோ பவித்ரா. ஐயோ ஆனந்தமே அந்த மாதிரி. யாருக்கெல்லாம் பவித்ரா வரணும்னு நினைக்கிறீங்க? அதான் குக்கிங் ஈஸியா இருக்கணும். ஐ மீன் டஃப்பா இருக்கணும். பாரு தில்லா கோமாளி எல்லாம் கை தூக்குது உனக்காக. சரி எடுங்க பவித்ரா. போச்சா போச்சா போச்சா. ஆஹா, எடுத்தாச்சு. என்னமா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்க? ஐயோ பாத்துட்டியா? யாரு? எனக்கு நீ இப்படியாதான் வந்து மாட்டோம். என்னம்மா அஸ்வின் கிட்ட மாட்டிக்கிட்ட, பக்கத்துல சுனிதா வேற வச்சுக்கிட்டு. ஒன்னா பாபா பாஸ்கர் மாஸ்டர், இல்லன்னா 2 வாட்டி அஸ்வின். அது உங்களுக்கு யார் வேணும்? கனி வேணுமா, சக்கிலாமா வேணுமா, யார் வேணும்? எல்லாருமே எல்லாரும் தப்புதான். யார் வேணும்? சுனிதா. அதாவது பாரு, அவங்க என்னன்னா ஒரு கோமாளி கை தூக்குது, ஒரு கோமாளி உன்னை கலாய்க்குது. நம்மள கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ரித்திகா அதோ போச்சு. ரித்திகா நல்லா சமைப்பாங்க. அப்படி அவங்களுக்கு சாம்பார் போட தெரியல சொல்லிட்டு இருந்தாங்க. சாம்பார் போட தெரியலையா? When I told you baby? உங்களுக்கு கான்டினென்டல் அந்த மாதிரி அவங்க அளவுக்கு சமைக்க தெரியல. ஓ, சாம்பார் கான்டினென்டல் இல்லையா? ஐயோ, நீங்க யார் கூட கம்பீட் பண்ண போறீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்க எதை வச்சு சமைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டிசைட் பண்ண போறோம். இது வந்து இன்னைக்கு நீங்க சமைக்க போறது வந்து ஒரு அன்மேட்ச் காம்போ. அன்மேட்ச் காம்போன்னா ஒட்டவே ஒட்ட 2 டிஃபரெண்ட் இன்கிரிடியன்ஸ் இருக்கும். அது ரெண்டுமே வந்து ஒண்ணு கூட ஒண்ணு போகாது அப்படின்ற அசம்ஷன் நிறைய ஜனங்களுக்கு இருக்கும். அப்புறம் இதுக்கு சமைச்சுக்கிட்டு இந்த 3 அன்மேட்ச் இன்கிரிடியன்ட்ஸ் இதோ இதோ. விளையாடலாமா? ஆரம்பிக்கலாமா? It's my cooking game. யூசுவலா எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து கோமாளி நாங்க அனுப்புவோம். அந்த கோமாளி வந்து கண்ணுக்கு பார்க்காம இதெல்லாம் செலக்ட் பண்ணி அது மாதிரி ஏதாவது இருக்கும். இந்த வாட்டி அந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. இந்த வாட்டி ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக இது ரிவீல்டு காம்போ. நாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்றோம். இத வச்சு நீங்க இந்த டாஸ்கை நீங்க பண்ண போறீங்க. மஞ்சள் பூசணி அது என்னது? காம்போஸ் வந்து ஒன்னு வந்து சொரக்காய் வித் வெண்டைக்காய். வெண்டைக்காய் சுரக்காயமா? சொரக்காய் வெண்டைக்காயா? என்ன பேரு? வாழைத்தண்டு அண்ட் சுண்டைக்காய். ஹை, வாழைத்தண்டு சுண்டைக்காய் இது வந்தாதான் நம்ம வந்து நிறைய வேலை செய்யணும். இது வந்து பரங்கிக்காய் சொல்லுவோம். வெள்ளை மஞ்சள் பூசணிக்காய் வித்து சேப்பங்கிழங்கு, அரபி, கொலகேஷியா. கொலக்கேஸ்ல உள்ள போறீங்க. இப்படி சமைக்க சொன்னீங்கன்னா சாதாரணமா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்ச் ஆகாது. அப்ப ஏன் கொடுத்திருக்கீங்க? உங்களுடைய யுக்தி யூஸ் பண்ணி ஒரு டிஷ் எடுத்து வர போறீங்க. எங்களுக்கு புத்தியே கிடையாது. யாருக்கு கையா இருக்கு சார், அதை எப்படி சார் யூஸ் பண்றது? ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு ஹார்ட் அட்டாக் கொடுத்து எல்லா வியாதியும் வர வச்சிருக்கீங்களே. ஓகே,
பவித்ரா உங்களுக்கு எந்த காய்கறி வந்தா ஈஸியா செஞ்சிடுவீங்க? அவங்க வண்டி வந்தா கிளம்பலாம்னு இருக்காங்கப்பா. அது எந்த காய்கறியும் வராம இருந்தா ஈஸியா செஞ்சிருவா சார். எது வந்தாலும் டஃப் தான் ஷெஃப். சக்கரா மேடம் நீங்க சொல்லுங்க. சொரக்கா வெண்டைக்காய். ரித்திகா சுரக்கா வெண்டைக்காய். அதேதான் சொரக்கா வெண்டைக்காய். பாஸ்கர் நடுவுல ஒரு டப்பா ஒண்ணுக்குதே. வாழைத்தண்டு வித் சுண்டக்காய். வாழைத்தண்டு சுண்டைக்காயா? ஓ சூப்பர்யா. கனி எதனால ஓகே சார். வெண்டைக்காய் வெண்டைக்காய். ஏதாவது ஒண்ணு சொல்லுமா? அந்த நடுவுல இருக்கிறத தவிர மத்த ரெண்டும் ஓகே சார். பத்தியா நடுவுல இருக்குது நான் மட்டும் சொன்ன பாருங்க சார். ஏன்னா அதான் எனக்கு தெரியாது. வாழைத்தண்டு. சார் நான் மூணும் சொன்னேன். அதுக்கு என்ன பண்றது? எனக்கு தெரியும். புகழ் நீ எது ஈஸின்னு நினைக்கிற? அப்பா கையில வச்சிருக்காருல்ல சூப்பரா. இது ஈஸியா அப்படின்னு சொன்னா செருப்பால நானா இருந்தாலும் அதான் செலக்ட் பண்ணிருப்பேன். உன்ன இடத்துல நான் இருந்தாலும் இதாட செலக்ட் பண்ணுவேன். சூப்பரா. என்ன செலவுக்கு அப்புறம் எடுத்துட்டு போறோம். வா, அஸ்வினை காப்பாத்திட்டடா. நண்பா காப்பாத்திட்டடா நண்பா. சோ நீங்க எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டிஷ் வேணுமோ அந்த டிஷ் உங்களுக்கே இவங்க அவ்வளவு சாதாரணமாலாம் வந்து சூஸ் பண்ண விட மாட்டாங்க. அப்படி குடுக்கணும் நாங்க ஆசைப்பட்டாலும் கொடுக்க முடியாது. ஏய் உன்னை எதில்ற அடிக்கிறது நானு? சொன்னனா அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் இதோ. ஐயோ இந்த இதோ இதோ சொல்லியே மனசு. எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொருளா? ஐயோ எத்தனை இதோ இந்த டாஸ்க்ல இத்தனை இதோவா? ஆமா. ஐயோ ஆப்பிள்ல வகாமி குச்சி குச்சி பண்ணுமா? எந்தெந்த டீம் வந்து சேர்ந்து பேட்டில் பண்ண போறீங்களோ அந்தந்த டீமோட 2 கோமாளிகள் மட்டும் ஜோடி ஜோடியா இங்க வந்து நில்லுங்க. ஆறு கோமாளி வந்திருக்கீங்க. 6 ஆப்பிள் இருக்குது. 6 பேர் வந்து ஆப்பிள் எடுத்து சாப்பிட போறீங்க. ஆளுக்கு ஒரு ஆப்பிள் கையில கிடைக்கும். ஓகே. யாருடைய டீம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அந்த டைம் வைஸ் தான் உங்களுக்கு நீங்க சூஸ் பண்ண பாஸ்கெட் கிடைக்கும். வேற லெவல். இப்ப நீயும் சுனிதாவும் 2 ஆப்பிள் சாப்பிடுறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அவங்க சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. மிச்சம் இருக்குதான் உனக்கு. பா இருக்கிறதா திருடி சாப்பிடுறமே. இது டப்பு டப்பு சாப்பிடுறோம். அதெல்லாம் கிடையாது. ஆளுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்து அங்க போய் நில்லுங்க. ஆளுக்கு இருக்கிறதுல குட்டியறா. ஐயோ பெருசுடா. ஓகே மேல கை வைங்க. மேல கை தூக்குங்க. எல்லாம் கை ஆப்பிள் தூக்குங்க. சாப்பிடுறதுக்கான டைம் நவ. சுனிதா come on வா come on மச்சான், வா மச்சான், வா மச்சான். விட்றா, விட்றா. சூப்பர். ஈஸி சுனிதா ஈஸி. மணிமேகலை come on. மணி come on மணி கீழே விழக்கூடாது. இது சின்ன அடிக்காத மணி. Come on, பெருசா மணி. கடி. பெருசா கடி மணி. come on மணி. பெருசா கடி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சம்மம் கடி எடுத்தாங்க. பாதி ஆப்பிள் காலி ஆயிடுச்சு. ஆனா அதுதான் என்னோட கடைசி கடியா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் கடிச்சுனே இருக்கேன். உள்ள போவே மாட்டேங்குது. அந்த பழம் பண்ற பாற பாரு. ஏய் அவன் பாரு நடுவுல இருக்கிறது கூட அதுதான் முடியாது. சொல்றல எங்க டீம் டரரு. சைடுல திரும்பி பாக்குறேன். புகழ நான் உயிரை கொடுத்து சாப்பிடுறாரு. அப்புறம் சுனிதாக்கா எங்க இருந்து அப்படி சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பாலா come on, மணி. மணிமேகலை தான் லீடிங்ல இருக்காங்க. அப்படியா? ஆமா. இந்த மணிமேகலை சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. பக்கத்துல இருக்கிறது எல்லாம் எடுத்து திங்கக்கூடிய ஒரு ஆளு. அவங்க என்னன்னா இன்னும் 2 ஆப்பிள் கொடுத்து சாப்பிடுற அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. ஏய் கீழே விழுது. ஏய் கீழ கொட்டிடுச்சு. come on சூப்பர் மணி முடிச்சிட்டோம். பாலா முடிச்சிட்டோம். வாய் வெளியில எல்லாம் வருது எனக்கு அந்த ஆப்பிள். மணிமேகலை பாலா சாப்பிடும்போது ஆப்பிள் மரத்தை எடுத்துக்கலாம் போல இருக்கு. வெரி தன்னோ வெரி தன்னோ. வாய் காலியா இருக்கணும். வாயில எல்லாத்தையும் ரொப்பிட்டு இருக்க கூடாது. அவ்வளவுதான். இப்ப பாருங்க காலியா இருக்கு. வா மச்சான், வா மச்சான், வா அதாவது இருக்கிறதுல முதல்ல வெரி பிடிக்கிறது மணிமேகலை. வெரி தன்னோ. ஏய் சுனிதா முடிச்சிட்டா. வாய் முழுங்குங்க. வாயில இருக்க வாய் கூடாது. காலியா இருக்கணும். வாய் கீழே விழ கூடாது. முடிச்சிட்டு. அவ்வளவுதான். முழுங்கிடு அது முழுங்கிடு. போயிடு. ஏய், அவ காம்பு தரது. வாயில இருக்கு வாய் காலி பண்ணு. வாய். அவ்வளவுதான். முஸ்தா. நீ பாஸ். முழுங்கிடலாம். பாலா மணி முழுங்கிடு. ஐயா இந்த பாருங்க இங்க பாருங்க ஐயா. ஓகே செகண்ட் யாரு? தேர்டு கூட போட்டி போடாம வீட்டுக்கு போய் எடுத்து போய் சாப்பிடலாம் பின்னாடி போறீங்க. டேய் நான் கீழ விழுந்து கூட எடுத்து சாப்பிட்டேன். ஏய் அது உன் பழக்கம்.